உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. அக்கா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. அப்படியே அப்படியே வைங்க. ரொம்ப க்ளோஸ் பண்ணுங்க. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இன்று 24/3/2026 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் அவற்றில் 6 தனித் தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் போட்டியிடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. தலைவர் திமுக ஒப்பம், தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்பம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 6 இடங்கள் தனித் தொகுதிகள், 2 இடங்கள் பொது தொகுதிகள். நேற்று நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் என்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் வருகிற 2028 காலியாக உள்ள இடத்தில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தவும் தோழர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். அந்த தீர்மானம் குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே நாங்கள் கலந்து பேசினோம். 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஒரு மெகா கூட்டணி 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிற கூட்டணி, கருத்தியல் சார்ந்து இயங்குகிற கூட்டணி, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மதவெறி சக்திகள், சாதிவெறி சக்திகள், வலதுசாரி சக்திகள் வலுப்பெறுவதை தடுக்க வேண்டும். நாட்டையும் மக்களையும் மதவாத வெறுப்பு அரசியலில் இருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் உறுதியேற்று செயல்படுகிற கூட்டணி. இந்த கூட்டணியின் வெற்றியை முன்னிறுத்தி அனைத்து கோணங்களிலும் நல்லது கெட்டது போன்றவற்றை சீர்தூக்கி பார்த்து விடுதலை சிறுத்தைகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாம் அங்க வகிக்கும் கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணிப்பதற்கு முதன்மையான காரணம் இடதுசாரி ஜனநாயக அரசியல் தமிழ் மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். வலதுசாரி பிற்போக்கு அரசியல்
காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு, தீவிர முனைப்போடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம். தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒருபுறம் வலதுசாரிகள், அதாவது சங் பரிவார்களின் தலைமையிலான வலதுசாரிகள், இன்னொரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் அரசியலை திரித்து பேசி திராவிட அரசியலுக்கு எதிராக களமாடுகிறோம் என்கிற பெயரில் சமூக நீதி அரசியலுக்கு வேட்டு வைக்கும், உலை வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற திரிபுவாத சக்திகள். ஆகவே வலதுசாரி சக்திகளையும் திரிபுவாத சக்திகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரையும் விட கூடுதலாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். தற்காலிகமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு அதன் மூலம் வலதுசாரிகள் வலுப்பெறுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் கொட்டமடிப்பார்கள். அவர்களின் கைகள் ஓங்கும். விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சக்திகள் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தந்திருக்கிற 8 தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தந்திருக்கிற 10 தொகுதிகளும் சேர்த்து 18 தொகுதிகள் இடதுசாரி அரசியலை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு திமுக வழங்கியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் முஸ்லீம் லீக், முஸ்லீம் அமைப்புகள் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற சக்திகள். ஆக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் மேலோட்டமாக பார்த்தால் எண்ணிக்கையிலே குறைவு என்று தோன்றும். ஆனால் எல்லா திசைகளிலும் நாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தால் வெற்றி ஒன்றே இலக்கு. வெற்றியை அடிப்படையாக கொண்டே இவற்றை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 1-2 தொகுதிகளுக்காக முரண்பட்டு கூட்டணிக்குள்ளே சலசலப்பை உருவாக்கி வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம் சேதப்படுத்திவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடுதான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு மனநிறைவு உள்ளது. புதுச்சேரியில் தனித்து போட்டி என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் நாங்கள் நாமினேஷன் செய்திருந்தோம். ஏன் 3 தொகுதிகளில் நாமினேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நிமிடம் வரையில் கூட்டணி உறுதிப்படவில்லை. திமுக காங்கிரசுக்கு இடையே கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எண்ணிக்கையே முடிவாகவில்லை. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்துவிடும் என்பதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். உசுடு தொகுதியிலும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் தனி தொகுதிகள் இந்த 2லும் எமது கட்சியின் முன்னணி தோழர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல உழவர்கரை பொது தொகுதி கடந்த ஆண்டு எங்களுக்கு காங்கிரஸ் அந்த தொகுதியைத்தான் ஒதுக்கியது. தனி தொகுதியை நாங்கள் கேட்டோம். இல்லை உழவர்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போன முறை காங்கிரஸ் எங்களுக்கு அந்த தொகுதியை தந்தது. ஆகவே இந்த முறையும் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கிய தொகுதி என்பதனால் இந்த முறையும் அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று 3 தொகுதிகளை எழுதி கொடுத்திருந்தோம். கடைசியாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதிதான் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த 1 தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பிலே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனி தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள்,
திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். திமுக தரப்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல், வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது, எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருக்கிறோம். கடந்த முறை 10 தொகுதி கேட்டிருந்தோம், இந்த முறை 8 தொகுதி கிடைத்திருக்கு. போன வாட்டி உங்களுக்கு 6 தொகுதி எப்படி ஒரு முன்னேற்றமா பாக்குறீங்களா விசிக? 8 என்பதே எட்டி பிடி என்பதற்கான ஒரு சைகைதான். எங்கள் இலக்கை எட்டி பிடிப்பதற்கான ஒரு இடமாக இதை பார்க்கிறோம். எட்டுவோம், எங்கள் இலக்கை எட்டுவோம், வெற்றியை எட்டுவோம். நாங்கள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை நிலைநாட்டுவோம். ஆமாம், அது ரெகனைஸ்டு பார்ட்டி தானே. அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்னம் எங்களுக்கான சின்னம். ஆகவே அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். சின்னம் குறித்து எந்த கேள்வியும் இப்போது இல்லை. ராஜ்யசபாவை நாங்கள் வெளிப்படையாக பேசினோம். அது நியாயமானதுதான். உங்களுக்கு தருவதற்கான எல்லா தகுதியும் அல்லது எல்லா விதமான முகாந்திரமும் உள்ளது. அது பற்றி இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த இது முடிந்துவிட்டது. 4 இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. 2028 4 இடங்கள் அல்லது 6 இடங்கள் காலியாகும், அல்லது அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு காலியாகும். எனவே இப்போதைக்கு அதை பேசுவதில் எந்த பொருளும் இல்லை என்று நாங்கள் அதற்கு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. கேட்டிருக்கிறோம், பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். திமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல மீண்டும் விசிகாவிற்கு உழவர்கரை தொகுதி என்பது ஒதுக்கி மீண்டும் இல்ல, ஏற்கனவே முடிவானதுதான். ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்க 3 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லா தொகுதியிலும் காங்கிரசும் மனு செய்திருக்கிறது. அவர்கள் எப்படி திரும்ப பெறப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தான் நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் மறுபடியும் ஒரு சுமூகமான தீர்வு காண இடம் இருக்கிறது. நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில நீங்க கூடுதலா சென்னையில ஏதாவது புதுசா தொகுதி கேட்கறீங்களா? அது நாளைக்கோ நாளை மறுநாளும் கூடி பேசுவோம். அந்த பேச்சுவார்த்தையில் தான் இறுதி முடிவு செய்யப்படும். கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் அவரவர் விரும்புகிற தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற தொகுதியை மற்ற கட்சிகளும் கேட்பார்கள். மற்ற கட்சியில் கேட்கிற தொகுதிகளை நாங்களும் கேட்டிருப்போம். எங்களுக்கு இடையிலே ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வோம். தொடர்ந்து இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டணி குறித்தும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. விசிக சிதைக்கப்படும் அளவுக்கு பலவீனமான கட்சி இல்லை என்று நான் நம்புகிறேன். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிற ஒரு மாநில கட்சி. அவ்வளவு இலகுவாக யாராலும் இந்த கட்சியை சிதைத்துவிட முடியாது. அதற்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் கொடுக்காது. எங்கள் சுயநலத்தை விட, எங்கள் கட்சியின் நலன்களை விட, தனிநபர் நலன்களை விட, சமூக நலன்கள், மாநில நலன்கள், தேச நலன்கள் ஆகியவற்றை நாங்கள் முன்னிறுத்தி பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களுக்கு எங்கள் நிலைப்பாடு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிற எல்லோரும் மனநிறைவோடு இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விட்டுக் கொடுக்கும் உளவியலோடு தான் இதை நாங்கள் அணுகியிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நாங்கள் அடம்பிடிக்கவில்லை, பிடிவாதம் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு என்ன தரப்போகிறீர்கள் என்றெல்லாம் நாங்கள் ஒப்பீடு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை தந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு எந்த விவாதத்தையும் நடத்தவில்லை. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். திமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்று நாங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது. கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது என்றாலும் கூட அந்த இடத்திலிருந்து திமுக எப்படி எல்லாவற்றையும் அணுகுகிறதோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த இடத்தில் இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களோடு பயணிக்கக்கூடிய எல்லோருக்கும் மனநிறைவான இடங்களை தர வேண்டும் என்பதையும் கூட நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த முடிவில் யாரும் எங்களை வீழ்த்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமில்லை. அந்த அளவுக்கு இடம் கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் பலவீனமாகவும் இல்லை. செய்தி குறிப்பில்
எங்க புதுச்சேரியில் ஒரு 20 இல்ல, காங்கிரஸ் உடைய அணுகுமுறையில் எங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். புதுச்சேரியில் கடைசி நிமிடம் வரையில் வேட்புமனு தாக்கல் செய்கிற வரையிலும் கூட ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் எப்படி எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு முடிவெடுக்க முடியும்? ஒரு தொகுதி என்று ஒதுக்கிய பிறகு வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி முடிவுக்கு ஏற்ப, ஒப்பந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையில் அது 16 இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரசுக்கு உள்ளது. ஆகவே அங்கு ஒரு குழப்ப நிலை இன்னும் நீடிக்கிறது. அதில் இன்னும் சொல்ல போனால் திமுக போட்டியிடக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனுக்களை திரும்ப பெறுமா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அவர்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டிங் என்கிற பெயரில் நீங்களும் நில்லுங்கள், நாங்களும் இந்த 4 இடங்களில் இருக்கிறோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ தேர்தலுக்கு பிறகு நாம் ஆட்சி அமைக்கிற போது ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதை போன்ற வாதங்களை செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் எங்கள் தோழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து ஆட்சியிலே இல்ல, பல மாநிலங்களுடைய ஆட்சி இருக்காங்க. ஆனா மறுபுறக்கூடிய பாஜக மாநிலம் பல்வேறு மாநிலங்கள் ஆட்சிக்கிறாங்க. நாடு 15 வருஷமா ஆட்சி இருக்காங்க. அந்த கட்சி கூட்டணிக்கு மதிப்பு கொடுத்து 10 தொகுதி குறைச்சிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய நிலையை அறியாம தொடர்ச்சியா கூட்டணி கட்சிக்கு அழுத்தம் போட்டு தங்களை நிரூபிச்சுக்க முயற்சி பண்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க காங்கிரஸ் தலைவர்கள் கேள்வியை விடையை எதிர்பார்க்க வேண்டும். இதை நாங்கள் கருத்து சொல்ல காங்கிரஸ் தலைமையில் தலையிடாம இருக்கு. டெல்லி தலைமை வேடிக்கை பார்க்கறாங்க. பொதுவாக டெல்லியில இருந்து தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. மாநிலங்களில் அது பாண்டிச்சேரியா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிற நிலை தேசிய கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் டெல்லியிலிருந்து தான் கடைசி நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள், முடிவை அறிவிப்பார்கள். காங்கிரஸ் தலையிடாமல் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலையிடுகிறது. ஆனால் புதுச்சேரியில இன்னும் ஒரு குழப்ப நிலை இருக்கிறது என்பதனால்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. போதும்.